கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தார். நாம் எல்லோரும் அங்கே ரொம்ப முக்கியமாக கவனித்தது ஒரே ஒரு விஷயத்தை தான். பல விஷயங்கள் நடந்தன. ஆனால் நம்ம எல்லாருக்கும், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம எல்லாருக்கும், ஆனைமங்கலம் செப்பேடுகள் மட்டும்தான் கதையே. லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அல்லது ஆனைமங்கலம் செப்பேடுகளை, ராஜராஜ சோழனுடைய வார்த்தைகளை ராஜேந்திர சோழன் செப்பேடாக ஆக்கி வைத்திருந்தது சுமார் 1700களில் களவாடப்பட்டு 18ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டு பகுதியில் அது ஒரு மாதிரியாக நெதர்லாண்ட்ஸுக்கு போய் அங்கிருந்து இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவுக்கு முடிந்து 2வது காலாண்டில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவுக்கு திரும்ப போகிறது. அதனால நம்ம அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள் அப்போ நடந்தன. அதை பேசுகிறத உடனடியாக பேச முடியல. அதனால் இப்பொழுதாவது கொஞ்சம் அமர ஆனைமங்கல செப்பேடு ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். ரொம்ப 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 முக்கியமானதாக நான் கருதுவது, அந்த ட்ரிப்பில் ஆனைமங்கல செப்பேட்டை பெறும் அதே நேரத்தில் அதற்கு இணையாக அல்லது அதை விட முக்கியமானதாக கருதுவது, இந்தியாவின் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் நெதர்லாண்ட்ஸின் ASML அப்படிங்கிற நிறுவனமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான். அதுதான் உள்ளதுலேயே மிக மிக முக்கியமானது. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவும் நெதர்லாண்ட்ஸும் தங்களுடைய உறவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். வெறும் வர்த்தக ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தரம் உயர்த்தி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நெதர்லாண்ட்ஸுடைய பிரதமர் ராப் ஜெட்டன் அப்படிங்கிறவங்களும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, டாடா எலக்ட்ரானிக்ஸும் ASML அப்படிங்கிற நிறுவனமும் குஜராத்தில் தோலேரா அப்படிங்கிற இடத்துல ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட், இன்னும் சொல்றதாக இருந்தால் செமிகண்டக்டரை தயாரிப்பதற்கு தேவையான எந்திரங்களை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான். எவ்வளோ தூரம் செமிகண்டக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமையாக அதை விளக்குறேன். இந்த செமிகண்டக்டரில் மொத்தம் நம்ம 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று இந்த சிப் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப் டிசைன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக இப்போ சமீப காலங்களில் கேள்விப்படக்கூடிய NVIDIA அப்படின்னு ஒரு கம்பெனியை சொல்லலாம். இந்த NVIDIA அப்படிங்கிற கம்பெனி GPU அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை பண்ணுது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கு தேவையான கணினிகளின் அடிப்படையில் உட்கார்ந்திருப்பது இந்த NVIDIAவுடைய GPU தான். மற்ற நிறுவனங்களும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சரி, இதோடைய டிசைன் தான் இந்த NVIDIA பண்ணுது. டிசைன் பண்ணால் அப்புறம் யாராவது ஒருவர் அதை செய்ய வேண்டும் அல்லவா, தயாரிக்க வேண்டும் அல்லவா. அதுக்கு இதை மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் இருப்பார்கள், உற்பத்தி நிறுவனங்கள். இப்போ NVIDIAவுடைய டிசைனை எடுத்துக்கிட்டு NVIDIA போய், ஐயா எங்களோட ஒரு டிசைன் இருக்குது, இதை மேனுஃபேக்சர் பண்ணித்தாங்க, இதை உற்பத்தி பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு லீடிங் கம்பெனி தைவானில் இருக்கக்கூடிய TSMC அப்படின்னு ஒன்று. சமீபத்தில் சீனாவுக்கு அமெரிக்கா போனது, தாய்வான் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி நம்ம பண்ணப்போ, தாய்வானில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனியாக இருப்பது இந்த TSMC அப்படின்னு சொன்னேன். NVIDIAவுடைய சிப்பை உருவாக்கி தர்றது இந்த TSMC தான். இன்னொன்று நமக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சாம்சங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்சங் என்னென்னவோ பண்ணுறாங்க. ஒரு டிவியிலேருந்து ஆரம்பித்து வாஷிங் மிஷின்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. அவர்கள் செல்பேசி பண்ணுறாங்க, தெரியும். ஆனால் அதே கம்பெனி தான் எப்படி TSMC மேனுஃபேக்சரிங் பண்ணித்தரதோ அந்த சிப்பை, சிலிக்கான் சிப்பை, அதே வேலையை சாம்சங்கும் பண்ணுறாங்க. சாம்சங் மிகப்பெரிய லாபத்தை இந்த மேனுஃபேக்சரிங் செய்வதன் மூலமாக தயாரித்து பெறுகிறது. அப்போ இதில் 300 கம்பெனி வருது இந்த இடத்துல. நான் மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன், ஒருத்தன் டிசைன் பண்ணுறான், நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மெஷினை யார் பண்ணுறான்? மேனுஃபேக்சரிங் நான் கையால் எடுத்து பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மெஷின் தேவை. அந்த மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணும். அந்த இடத்துல தான் ASML வருது. ASML உலகத்திலேயே இந்த சிப்பை எப்படி நம்ம தரம் பிரிக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் 9 நானோமீட்டர் சிப், 5 நானோமீட்டர் சிப், 3 நானோமீட்டர் சிப், 2 நானோமீட்டர் சிப்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா, அந்த சிலிக்கான் சில்லுகளில் நம்ம பண்ணக்கூடியதில் எவ்வளவு
எவ்வளவு சின்ன சைஸுக்கு அதை சுருக்கி கொண்டே போவது அப்படிங்கிறது. நீங்கள் சின்னதாக சுருக்க 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 ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ள ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர்ஸை வந்து உங்களால் வைக்க முடியும். அப்போ உங்களுடைய சர்க்கியூட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும். நிறைய செயல்களை மிக குறுகிய அந்த இடத்துக்குள்ள அதால் செய்ய முடியும். ஏஎஸ்எம்எல் போன்ற நிறுவனம், ஏஎஸ்எம்எல் மட்டும்தான் ரொம்ப இந்த சின்ன சைஸ், அந்த 5 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் போன்ற சைஸில் சிப்பை உருவாக்கக்கூடியதற்கு தேவையான அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லித்தோகிராஃபி மெஷினை உருவாக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இப்பொழுதைக்கு உலகத்தில். நாளைக்கு இன்னொருத்தன் கண்டுபிடிப்பான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு அவங்க தான் வந்து அந்த ஒரே ஒரு லெவலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோட இந்தியாவின் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு 2 நாடுகளுடைய பிரதமர்களும் அதை என்டார்ஸ் பண்ணணும். அவர்களுடைய முன்முயற்சியில் தான் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இந்த தொழில்நுட்பம் சொந்தமாக தயாரிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை நாம் வந்து ஏஎஸ்எம்எல்லும் டாடா எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து செய்யட்டும் அப்படின்னு. இல்லாட்டி நம்ம வந்து வெறும் அந்த மெஷினை வந்து ஏஎஸ்எம்எல்கிட்ட வாங்கி ஃபேப்ரிகேஷன் பண்ணணும். அதை அந்த மெஷினை வாங்கி ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கே நமக்கு தேவையான அளவுக்கு திறன் கிடையாது. மெஷின் இருந்துருச்சுனாலும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற அளவுக்கு நம்ம நிறைய ஆட்களை இங்கே வந்து பயிற்சிக்கு கொண்டு வந்தாகணும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஏஎஸ்எம்எல் வந்து உலகத்திலேயே இந்த லீடிங் சப்ளையர் ஆஃப் ஹை ப்ரிசிஷன் லித்தோகிராஃபி எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வைத்துக்கொண்டு செமிகண்டக்டர் சிப் வந்து ஏஎஸ்எம்எல்லுடைய எக்யூப்மெண்ட்டை வைத்துக்கொண்டு செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் இங்கே டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவில் தயாரிக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இதில் பார்க்குறோம். நம்ம இந்தியா வந்து இதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக நான் நினைக்கிறேன். நான் இதை ஓகே. அதை தவிரவும் நெதர்லாண்ட்ஸும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து கணிசமான அளவுக்கு இருக்குது. 27.8 பில்லியன் US$ சென்ற நிதியாண்டில் வந்திருக்கு, 24-25. இப்போ 25-26 முடிந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டில் வந்து ப்ராபப்ளி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியல, விரைவில் அந்த டேட்டா கிடைச்சிரும். மஸ்ட் பி க்ளோஸ் டு திஸ். இதை வந்து நம்ம எப்படி 2 மடங்கு ஆக்குவது, இந்த 25 சுமார் 25ங்கிறத எப்படி $50 பில்லியன் அப்படின்னு ஆக்குவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதனால தான் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு, இங்கேருந்து நேராக போய் நெதர்லாண்ட்ஸில் போய் ஏதோ காப்பர் பிளேட்டு ஏதோ ஒரு காலத்தில் சோழ ராஜாக்கள் ஏதோ எழுதினதை வாங்கிட்டு வர்றாரு, அப்படியே நேராக போய் இட்டாலியில் போய் அங்கே இருக்கிற பிரதமர் அம்மாவுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாரு. இவங்க ஒவ்வொருத்தரோடையும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இந்தியா டெவலப் பண்ணுறதுனால தான் இந்தியாவால் சிறப்பான ஒரு வர்த்தக ஒப்பந்தம்ங்கிறத தாண்டி ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம். ஏஎஸ்எம்எல் வந்து உங்களுக்கு சில மெஷின்களெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப போராடினா கூட இல்லைங்க நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம், ஏன்னா அவங்க மொனோபொலி. அப்போ அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து நம்ம வந்து அவர்களிடமிருந்து ஒரு கேபிட்டல் குட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எந்திரங்களை வாங்கினால்தான் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நம்ம மேலே வர முடியும். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்ம மிக சாதாரணமான முறையில் ஆப்பிள் ஐஃபோன்களை நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம். ஆப்பிள் வந்து சீனாவில் மட்டும் தயாரித்தால் போதாது, இந்தியாவிலும் நம்ம இருக்கணும், சைனா +1 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க ஆரம்பித்தது. நம்ம அதை வந்து ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவர்களை வரவழைத்து இங்கே, ஏன்னா ஃபாக்ஸ்கான் தான் ஆப்பிளுடைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர், அவங்க இங்கே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி இங்கே அவர்கள் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். இங்கே தான் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரில், ஸ்ரீ சிட்டியில், இந்த சென்னைக்கு அருகில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர அவர்கள் இந்தியாவில் வேறு பல இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நிலை போய் இன்னைக்கு அந்நிய தொழில்நுட்பம், அந்நிய நிறுவனம் தான் அது இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவிலிருந்து நாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ அது அந்நிய செலாவணிக்கு மிக 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 பயனுள்ளதாக மாறுகிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த சிலிக்கான் சிப்புகளை பண்ணுவதற்கான தொழில்நுட்பம் நம்மகிட்ட கிடையாது, அதை உற்பத்தி செய்வதற்கான நிறுவனம் கிடையாது. இப்போ அதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறது என்றால் நாளை ஆப்பிளே என்ன பண்ணும் அப்படின்னா,
இந்த சிப்பை நாம் இந்தியாவிலேயே ஒரு நிறுவனத்திடம் கொடுத்து தயார் பண்ணுவோம். இப்போ இந்த ஐஃபோனுக்குள்ளே போகுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க அந்த சிப்பை டிசைன் பண்ணுறது ஆப்பிளே. அதுக்கு பிறகு அவங்க டிஎஸ்எம்சிடியோ யார்ட்டையோ கொடுத்து அதை தயாரிக்கிறாங்க. அதை இந்தியாவிலேயே தயாரிக்கலாம். ஏன்னா அதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அப்போ இன்னும் பயங்கரமாக இன்டகிரேட்டட் ஆகும். இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கு இந்தியாவில் சிப் டிசைன் நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிப் டிசைன்கிறது ஈஸியர், ரிலேட்டிவ்லி ஈஸியர். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் கஷ்டம். இன்றைக்கு இங்கே இந்தியாவிலேயே நிறுவனங்கள் புதிதாக இந்த சிலிக்கான் சிப்புகளை டிசைன் செய்து அவற்றை டிஎஸ்எம்சி போன்ற நிறுவனங்களுக்கோ சாம்சங்குக்கோ கொடுத்து அவர்களிடமிருந்து தயாரித்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய அடுத்த ஸ்டெப் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த சிப்புகளை தயாரிக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விட்டால் இந்தியாவிலே உட்கார்ந்து கொண்டு நம்ம டிசைன் பண்ணி டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்றவர்களிடம் கொடுத்து உற்பத்தி செய்து நம்ம வாங்கி கொள்ளலாம். அப்போ அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இங்கேயே இருக்கும். ஒரு என்விடியா டிஎஸ்எம்சி போன்ற ஒரு நிறுவனம் நாளை இந்தியாவிலேயே தோன்றலாம். இந்தியாவிலேயே டிசைன் செய்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய லாபத்தில் விற்று மிகப்பெரிய பொருளீட்டலாம். அது நம்ம பாசிபிலிட்டியே கிடையாது என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் அடுத்து வரப்போகிறது. அப்போ அதற்கு அடிகோலக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் அவர் சாக்லேட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் எதிர்க்கட்சியினர் பேசுகிறார்கள். ராகுல் காந்திக்கெல்லாம் உண்மையிலேயே ஏஎஸ்எம்எல் என்ன பண்ணுது, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஏஎஸ்எம்எல் ஒப்பந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி அவர் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க? இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் போகணும்னு பாருங்கள். நமக்கு சாக்லேட் பற்றி தான் பேசுறதுக்கு. ஸ்டார்ம் இஸ் கம்மிங், புயல் வரப்போகிறது, அதானி அம்பானி நரேந்திர மோடியை தவிர மீதியெல்லாம் தெருவில் நிற்க போகிறோம், எல்லாம் பிச்சை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே பேச வேண்டியது இது போன்ற ஒரு சாலிடான விஷயங்களை பேசுகிறாரா என்றால் பேசுவதில்லை. நம்ம இத்தாலியோடும் மிகச் சிறப்பான பல ஒப்பந்தங்களை எல்லாம் செய்திருக்கிறோம். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அது அடுத்த ஒரு வருடம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இப்போ இன்னொன்று இதில் சொல்லிடும். எதுக்கெடுத்தாலும் அதானி அம்பானி என்று சொல்லும் நம்முடைய எதிர்க்கட்சி என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா, எல்லாமே வர்த்தக ஒப்பந்தங்களில் தான் இருக்கிறது. நீங்கள் வலுக்கட்டாயமாக அதானியை அழைத்து கொண்டு போய் நீ எலக்ட்ரானிக் சிப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நம்முடைய பிரதமர் சொல்கிறாரா? அது யாரிடம் அந்த திறமை இருக்கிறதுன்னு அவர் டாடா எலக்ட்ரானிக்ஸை கொண்டு போய் ப்ரமோட் பண்ணுறாரு. இதுக்கெடுத்தாலும் அதானி அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு அம்பானியுடைய குஜராத்தில் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு, ஜாம்நகர் முதற்கொண்டு அவர்கள் செய்திருப்பது, நம்முடைய பப்ளிக் செக்டர் ஆயில் நிறுவனங்களும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வைத்திருக்கின்றன. பிரைவேட் பிளேயர்ஸ் லைக் அம்பானியும் செய்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கு தைரியமாக எந்த கச்சா எண்ணெய் கிடைத்தாலும் வாங்கி கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் இருக்கிறத ட்வீட் பண்ணியிருந்தேன். இந்தியா வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெயை மிக அதிகமாக வாங்க தொடங்கியிருக்கிறது. இந்த வெனிசுவேலா கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய திறன் இந்தியா போன்ற வெகு சில நாடுகளுக்கே தான் இருக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உலக கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தாலும் வெனிசுவேலா கச்சா எண்ணெய் டீப் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ரைட் த்ரூ நம்ம நம்பர் 1 நம்ம யார்கிட்ட ஆயில் வாங்குறோம் இன்னைக்கு அப்படின்னா ரஷ்யா. ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் அவங்க நம்பர் 1னா 1500 மில்லியன் பேரல், 1800 1900 வாங்கிட்டு இருக்கோம். 2வது இடத்துல இருக்கக்கூடியது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எகைன் எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப். சான்ஸ் கிடைச்சதுன்னா இவர் கிளம்பி அங்கே போயிடுறாரு, இல்லை அவங்க கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இப்பொழுது 3வது இடத்துக்கு வெனிசுவேலா வந்திருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் சற்றே அதிகமான விலை அப்படிங்கிறதுனால நம்ம வெனிசுவேலா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுங்கிறதுனால வாங்குகிறோம். ஏன்னா அந்த வெனிசுவேலா ஆயிலை எல்லாராலையும் சுத்திகரிப்பு செய்ய முடியாது, இந்தியாவால் முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு பிரதமர் 4-5 நாடுகளுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் அவரை இன்னும் சேலஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் இன்னும் 10 நாடுகளுக்கு போய் நம்முடைய வர்த்தகத்தை இன்னும் டபுள் பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க. அவருடைய அவுட்கம்மை கேளுங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கு காங்கிரஸ் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய பொருளாதார ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு, ரீசெட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு.
இதை விட ஒரு அபத்தம் இருக்க முடியாது. இவர் இந்த 5 நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறது, அத்தனையும் அவ்வளவு இத்தனைக்கும் அவரை வந்து நார்வேல ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க ஒரு அம்மா வந்து ஹெல் லிங் அப்படிங்கிறவங்க வந்து என்னவோ ஒரு அடாசுத்தனமான கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்கள பிடிச்சி அப்புறமா சப்சிக்வெண்ட்டாக மற்றவங்க கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு இந்தியாவை போயிருக்கீங்களா? இல்லை. இந்தியாவை பற்றி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை. இந்தியாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்டீங்க? சும்மா ஏதோ பேப்பரில் பார்த்தேங்க, எனக்கு கேட்கணும் போல கேள்வி தோணுச்சு, அதனால கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரைட். ஆனால் அங்கே போய் எனர்ஜி ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். போகிற இடத்துலலாம் உயர் தொழில்நுட்பம், டீப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஆழமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, டீப் டெக் அப்படிங்கிறது தான் வார்த்தையே இன்னைக்கு. ஒன்று டீப் டெக், இல்லைன்னா எனர்ஜி. இப்படின்னு மாறி மாறி அப்புறம் வர்த்தகத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்ட்டு அந்த விதத்தில் வந்து நம்முடைய பிரதமருக்கு நிஜமாகவே நன்றி சொல்லணும். பர்டிகுலர்லி இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஏஎஸ்எம்எல் ஒப்பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். இதுபோல இன்னும் பல ஒப்பந்தங்களை வரும் நாட்களில் இந்தியா செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.